ஹாய் ஃபோக்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்பர் லைன் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் லைன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் மேக்ஸில். மோஸ்ட்டாக நீங்கள் 4th 5th அந்த டைம் இருக்காது, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்திருக்கோம். அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎன்சி ப்ரோக்ராமிங்காலும் சரி, டிராயிங் ரீடிங்காலும் சரி, அது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ என்ன 4 விஷயங்கள் கற்றுக்க போகிறோம். நம்பர் லைன்னா என்ன, கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மால் நம்பர் அது ஒன்று கற்றுக்க போகிறோம். ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ஆஃப் நம்பர் அண்டு இந்த நம்பர் லைன் கான்செப்ட் எப்படி சிஎன்சி மிஷினில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் லைன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இது பாருங்கள். ஸோ நம்பர் லைன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு லைனு, அதோட நம்பர் தான் வரும். இப்போ இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு 0 இருக்கும். அந்த 0 வந்து நம்ம அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸாக போகும். 1 2 3 4 5 6 அந்த மாதிரி போகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போகும். -1 -2 -3 இந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தான் நம்பர் லைன் அப்படிங்கிறது. ஸோ ஒரு லைனு, அதில் சென்டரில் ஒரு 0 இருக்கும். அதுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். லெஃப்ட் சைடு நெகட்டிவ் நம்பர்ஸ் கம்மியாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து 1 2 3 மட்டும் கிடையாது. ஸோ நம்பர் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 0 வச்சு 0.1 0.2 0.3 0.4 ஸோ 0.9 1 அப்புறம் 1.1 1.2 ஸோ அதே மாதிரி நெகட்டிவ்ல இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் லைனில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, 0லேருந்து ரைட் சைடு போக போக அது வந்து நம்பர் பெருசாகிக்கிட்டே போகும். இங்கேருந்து லெஃப்ட் போக 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 நம்பர் ஸ்மால் ஆகிக்கிட்டே போகும். ஸோ 0லேருந்து மட்டும் கிடையாது, இங்கே ஒவ்வொரு நம்பர் நீங்கள் பார்க்க பார்க்க -4 -5 அப்படி போகுது இல்லையா. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஸ்மாலஸ்ட் நம்பர். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா -1 0 1 2 3 இப்படி போகிறது எல்லாமே லார்ஜஸ்ட் நம்பர். ஸோ இதுதான் நம்ம அடுத்த கான்செப்ட்லேயும் பார்க்க போகிறோம். எது ஸ்மால் நம்பர் எது பிக் நம்பர் அப்படின்ட்டு. 0 விட பெரிய நம்பர் வந்து 1. ஸோ இந்த வாய் இது பார்த்தீங்கன்னா, வாய் திறந்து இருக்க சைடு வந்து பெரிய நம்பர். 0 வந்து -1 விட பெரிய நம்பர். என்னடா இது 1 தான் எப்போ பெருசாக வரும், 0 சின்னதாக வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. -1ங்கிறது 0 விட சின்ன நம்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -2 வந்து -1 விட ரொம்ப சின்ன நம்பர். இப்போ இது ரெண்டில் பார்த்தீங்கன்னா வாய் இந்த பக்கம் தான் திறந்துருக்கு. ஸோ -1 தான் உங்களுக்கு பெரிய நம்பர். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்பரில் என்ன 0 -1 -2. ஸோ -1ஓட லெஃப்டில் இருக்குது -2. அப்படிங்கிறப்ப நம்பர் லைன் கான்செப்ட் படி -2 வந்து -1 விட ரொம்ப குட்டியான நம்பர். இது ரொம்பவே பேசிக்கான கான்செப்ட். ஸோ அதை வச்சு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, -999 இருக்குது. ஸோ இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு 1 தான் பெரிய நம்பர். இப்போ நம்பர் லைன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1 இங்கே இருக்குது, நமக்கு -999 எங்கே வரும், இங்கே லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் வரும் -999ங்கிறது. ஸோ அதை பார்க்கல 1ங்கிறது இந்த நம்பரோட ரொம்ப 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 பெரிய நம்பர் +1 அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீஜர்ஸ் டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு. 0.1 0.01 0.001. ஸோ இப்போ 0.1 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 0க்கு 1க்கு நடுவில் இந்த இடத்துல வரும். இங்கே ஒரு 10 லைன் வருதுன்னா இந்த இடத்துல நமக்கு 0.1 வரும், அப்புறம் 0.2 வரும். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ 0.01 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, 0க்கும் 0.1க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் வருதுன்னா அதில் 0.01 0.02 ஸோ இந்த மாதிரி போயிட்டு 0.09 அப்புறமா 0.10. ஸோ இப்போ 0.1 இருக்குன்னா இது 1க்கு அப்புறம் நிறைய 0 இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த 1க்கு அப்புறம் வர 0 நம்ம எப்போவுமே எடுத்துக்க மாட்டோம். பட்டு நிறைய 0க்கள் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 0.001 இருக்குல்ல, இதுக்கப்புறம் நிறைய 000 இருக்கு. பட் ஆனால் இதுக்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது, பவர் கிடையாது. பட் ஆனால் 1க்கு முன்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 0, இதுக்கு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த நம்பர் லைன் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா நமக்கு 0.1 தான் பெரிய நம்பர். ஏன்னா இது 0க்கும் 0.1க்கும் நடுவில் தான் நமக்கு 0.01 வருது. அப்படிங்கிறப்ப 0.1க்கு லெஃப்ட் சைடு வருது. ஸோ அது இதை விட குட்டியான நம்பர். இப்போ 0.001 பார்த்தீங்க எங்கே வரும்னா, ஸோ இங்கே 0 இருக்கா, இங்கே 0.01 இருக்கா, இது ரெண்டுக்கும் நடுவில் நமக்கு 0.001 வரும்.
இப்படியே போக போக 0.002, ஸோ 0.009 வந்து அப்புறமா உங்களுக்கு 0.010. ஸோ 0க்கும் 0.01க்கும் நடுவில் 0.001 இருக்கு. ஸோ 0.1க்கு லெஃப்ட் சைடு தான் நமக்கு 0.01 வருது. ஸோ இதுக்கும் லெஃப்ட் சைடு தான் இந்த வேல்யூ வருது. ஸோ இந்த கான்செப்ட் படி 0.1 தான் இது பெரிய நம்பர், 0.01 இதை விட சின்ன நம்பர், இதை விட சின்ன நம்பர் 0.001. ஸோ மைனஸில் பார்க்குறப்ப அப்படியே உல்ட்டா ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இதிலே நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்ப ஒரு ஃபார்முலா இருக்குது, இதை ஞாபகம் வச்சிங்கன்னா. இது அதிகமாக நம்ம சிஎன்சி ப்ரோக்ராமிங்கும் சரி இதுலேயும் சரி அதிகமாக பயன்படுத்த மாட்டோம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ளஸ் நம்பரும் இன்னொரு ப்ளஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் நம்பர் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0.1 இருக்குது, இங்கே 0.1 இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 0.01 வரும். பட் ஆனால் ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்டில் ஒரு மைனஸ் நம்பர் தான் வரும். ஸோ 0.1ஓட ஒரு -0.1 இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு -0.01 அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக கிடைக்கும். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம இந்த ப்ராக்கெட் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ நீங்கள் ஏதோ மேக்ஸ் ஈக்குவேஷன் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் நம்பர் இருந்ததுன்னா அதை ப்ராக்கெட்குள்ளே போட்டுங்க. இப்போ ப்ராக்கெட்குள்ளே போட மாட்டிங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷனும் மைனஸும் சேர்ந்து பக்கத்தில் வரும். அது வந்து சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பட் இதே கான்செப்டில் ஒரு மைனஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு எண்டாக வர நம்பர் வந்து பாசிட்டிவ் நம்பர். அதாவது -0.1 இன்ட்டு -0.1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு வந்து +0.01. ஸோ நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவ். அதே மாதிரி தான் டிவிஷனுக்கும் சேம் தான். 0.1ஓட 0.1 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும் இதை வகுக்கிறப்ப. சேம் அதே மாதிரி 0.1ஓட -0.1 வகுத்தீங்கன்னா உங்களுக்கு -1 கிடைக்கும். இரண்டு மைனஸ் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசியாக பாசிட்டிவ் நம்பர் வரும். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த நம்பர் லைன் கான்செப்ட், இந்த கிரேட்டர் ஸ்மாலர் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சிஎன்சி மிஷினில் பயன்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்சிஸ் மூமெண்ட்டு எக்ஸ் ஆனாலும் சரி, ஒய் ஆனாலும் சரி, செட் ஆனாலும் சரி, ரொட்டேஷனலில் ஏ ஆக்சிஸ், பி ஆக்சிஸ், சி ஆக்சிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பர் லைனாக தான் இருக்கும். எக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் லைன் போயிட்டுருக்கோம், ஒயில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் லைன் போயிட்டுருக்கோம், ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் லைன் போயிட்டுருக்கோம். நம்ம பொசிஷன் கவனிச்சிருப்பீங்க, எக்ஸ்ன்னு பார்த்துட்டு 0.001, 0.002, 0.003 நீங்கள் மூவ் பண்ணுற ஒரு வாட்டி மூவ் பண்ணுறப்பவும் மைனஸ்லேயும் மூவ் ஆகும், ப்ளஸ்லேயும் மூவ் ஆகும். ஸோ பேசிக்காக இந்த கான்செப்ட் தான். ஸோ 0லேருந்து ப்ளஸ்லேயும் மூவ் ஆகும், மைனஸ்லேயும் மூவ் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டூல் இந்த இதுதான் இருக்குது, இது வந்து ஒர்க் ஆஃப் 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டூலை நீங்கள் இங்கேருந்து இப்படி மூவ் பண்ண பாசிட்டிவாக போக உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் லைனில் எந்த பொசிஷன் இருக்கோ அந்த பொசிஷன் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ நெகட்டிவில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு -0.1 வரும், அப்புறம் -0.2, -0.3 அந்த மாதிரி போகும். ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 வராது, உங்களுக்கு 0.001 இன்க்ரிமெண்ட்டில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்எம்மில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது இன்னொரு ஆல்சோ கால்டு 1 மைக்ரான் மீட்டர், 1 மைக்ரான். ஸோ இது வந்து மியூ, கிரீக் லெட்டர் மியூ, எம் வந்து மீட்டர். நம்ம சிஎன்சி மிஷினில் லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 மைக்ரான் ஆல் 0.001 mm. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து பொசிஷன் டிஸ்பிளே, அப்சல்யூட் ரிலேட்டிவ் இந்த பொசிஷன் பார்க்கணும் இல்லையா, அதில் பார்த்தா நம்ம டிஸ்பிளேல காட்டும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.